சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது ஃபெங்கல் புயல். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்ற நிலையில் சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இந்த புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், ஃபெங்கல் புயல் சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு உள்ளது. இதனால் சென்னைக்கு எந்த அளவு மழைப்பொழிவு இருக்கும், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணாணி, அதாவது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக பெஞ்சல் புயலானது உருவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே தற்போது வரை பலத்த மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னைக்கு அருகில் தென்கிழக்கு திசையில் மட்டுமே 300 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது அறிவித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது சென்னை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்கள், அதாவது சென்னை அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களுக்கு கூட லேசான மழைக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னால் சென்னையில் அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்கு மட்டும் மிதமான மழையானது பெய்யக்கூடும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையில் மிதமான மழை முதல் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூறாவளி பொறுத்தவரை காற்றின் வேகமானது மட்டும்தான் அதிகரிக்கக்கூடும் எனவும் மழையின் பாதிப்பு பெருமளவில், அதாவது கடந்த ஆண்டு வந்த மழையின் அளவு போல் இருக்காது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது கடந்த ஒரு 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சூறாவளியாக வலுப்பெற்று தற்போது இந்த பெங்கால் புயலாக வலுப்பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த புயலானது அடுத்த 24 மணி நேரத்தில் புயலை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சிக்கு வடகிழக்கே சுமார் 310 கிலோமீட்டரும், நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கு பகுதியில் 260 கிலோமீட்டரும் நிலை கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி கிழக்கு தென் திசையில் 270 கிலோமீட்டரும் தற்போது நிலை கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரை தென்கிழக்கு திசையில் மட்டுமே 300 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நவம்பர் 30ஆம் தேதி வரை பிற்பகல் மணிக்கு, அதாவது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுக்காக வீசக்கூடும் எனவும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்றுகள் வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மகாலயபுரம் போன்ற புதுச்சேரிக்கு இடையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த புயலை கடப்பதற்கான நேரத்தில் மட்டுமே அதிக கனமழைக்கு, அதாவது இந்த புதுச்சேரி, மகாலயபுரம் அந்த போன்ற பகுதிகளில் மட்டுமே மழையின் அதிக அளவு எனவும் இந்த காற்றின் வேகமானது வழக்கத்தை விட 2 மடங்காக அதிகரிக்க கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மாலை, அதாவது மதியம் 1 மணியிலிருந்து மாலை 4 வரைக்குள் அதற்குள்ள ஏற்றவாறு தான் இந்த புயலை கரைப்பதற்கான வாய்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த புயல் பொறுத்தவரை காற்றின் வேகம் மட்டும் அதிகரித்து கூடும் எனவும் மழையின் பாதிப்புகள் பெரிதளவு இருக்காது. இருந்தாலுமே இந்த சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே அதிகமான மழையின் பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் என வேறு எந்த மாவட்டங்களிலும் பெருமளவு பாதிப்பு இருக்காது எனவும் தற்போது நிலவரப்படி கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த டெல்டா மாவட்டங்கள், அதாவது இந்த வங்கக்கடலில் உருவாகின காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதால் அந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிக மழையான பெய்வதற்கான வாய்ப்புகளாலும் நேர்ந்தது. குறிப்பாக ஒரே இடத்தில் மேகங்கள் ஒரே இடத்தில் காணப்படுவதாலும் எந்த நகர்வுடன் இல்லாமல் ஒரே இடத்தில் அந்த புயலானது நிலை கொண்டு அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முழுவதுமே கடந்த ஒரு 48 மணி நேரமாகவே பலத்த மழையானது பெய்தது. தற்போது நிகழ்வானது, அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் அளவிற்கு தற்போது நகர்வானது ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இனிமேல் நகரமானது பெங்கால் புயலானது நகரமானது அதிகரிக்கக்கூடும், கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் எனவும், மேலும் தற்போது காலை பொறுத்தவரை பார்த்தால் 420 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த நிலையில் தற்போது 110 கிலோமீட்டர் குறைந்து தற்போது சென்னை கிழக்கு பகுதியில் 300 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளது. குறிப்பாக இன்று இரவு பொறுத்தவரை 100 கிலோமீட்டர் கடந்து 200 கிலோமீட்டரும், அதிகாலை, அதாவது நாளைக்கு அதிகாலை வரை 150 கிலோமீட்டர் கடக்கவும், அதுக்கு நாளை மதியம் வரை அந்த அளவிற்கு வந்துவிட்ட பிறகு மாலை நேரத்தில் புயலை கரைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஃபெங்கல் புயலாக வலுப்பெற்ற நிலையில் அது சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.